தமிழில் இது 61வது வகுப்பு. இது நம்ம கடந்த சில வகுப்புகளாகவே தொடர்ந்து அரசமைப்பு குறித்து, குறிப்பாக அரசமைப்பில் சாதி காக்கும் கூறுகள் அல்லது சாதி ஒழிப்புக்கு உதவாத கூறுகள் என்பது பற்றியும், இடஒதுக்கீட்டுக்கும் அரசமைப்பு சட்ட உறுப்புகளுக்குமான தொடர்புகள் பற்றியும் வரிசையாக பார்த்து வந்திருக்கிறோம். இப்ப நமக்கு முன்னால் ஒரு கேள்வி எழுகிறது. சாதியை ஒழிப்பது எப்படி என்பது ஒரு கேள்வி. சாதியை ஒழிப்பதற்கான வழிமுறை என்ன? அது அரசமைப்பு சட்ட வழிமுறையா அல்லது அரசமைப்புக்கு அப்பாற்பட்ட வழிமுறையா அல்லது அரசமைப்பு சட்ட வழிமுறையும் அரசமைப்புக்கு அப்பாற்பட்ட வழிமுறையும் இணைந்த ஒரு வழிமுறையா? கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ், அல்லது ஒரேடியா அன்கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ், இப்படி பல வழிகள் இருக்கு. நம்ம எல்லோருக்கும் நல்ல நினைவு இருக்கணும். பல முறை நம்ம இங்க சொல்லி இருக்கிறோம். அரசமைப்பு பேரவை விவாதங்களில் 49 நவம்பர் 25ஆம் நாள் அரசமைப்பின் வரைவை முன்வைத்து அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய அந்த இறுதி பேருரையில் 3 கட்டளைகளை அவர் பிறப்பித்தார். இந்த 3 கட்டளைகளில் முதலாவது கட்டளை, நாம் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு, சமூகத்தில் திருத்தம் செய்வதற்கு, நமது உரிமைகளை அடைவதற்கு, நமது கனவுகளை மெய்யாக்கிக் கொள்வதற்கு எடுக்க வேண்டிய பாதை என்பது இந்த அரசமைப்பு வழிபட்டதாக இருக்கணும். நாம் போய் சத்தியாகிரகம், புரட்சி, போராட்டம் என்பதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டதுனால ஒரு ஜனநாயக அரசமைப்பை நமக்கு நாம் வழங்கி கொண்டு விட்டதால் இனிமேல் அதற்குட்பட்டுத்தான் நாம செயல்படணும். அவர் இன்னும் 2 கட்டளைகளையும் பிறப்பித்தார். இன்றைக்கு நாம் அதற்குள்ள விரிவா போகல. ஒன்று, அரசியல் ஜனநாயகம் போதாது, சமூக ஜனநாயகம் வேண்டும் என்ற கருத்து. 3, தனிமனித வழிபாடு கூடாது. தலைவர்கள் நமக்கு தொண்டாற்றியதற்காக தலைவர்களுக்கு நீங்கள் அடிமைகளாக மாற வேண்டாம். உதாரணம் கூட சொல்லுவார். ஒரு பெண் தன் மானங்காக்க உதவியவனுக்கு நன்றி செலுத்துகிற முறை என்பது அவனிடம் தன் மானத்தை இழப்பதல்ல என்று உதாரணம் சொல்லுவார். அதை போல இது மோசமானது. தலைவர்கள் பின்னால போவது, தலைவர்களை துதிபாடுவது, தனிமனித வழிபாட்டை கடுமையா எதிர்த்து பேசுறது, அது விட்டுருவோம். இப்ப முதல் விஷயத்தை மட்டும் எடுத்து, அரசமைப்பு சட்ட வழிமுறைகளுக்கு உட்பட்டு அம்பேத்கர் அரசமைப்பு பேரவையில் வந்து பேசுவதற்கு முன்பு, இன்னும் சொல்ல போனால் அரசமைப்பு வரைவு குழுவினுடைய தலைவராக அவர் பங்கேற்பதற்கு முன்பு, அதுக்கெல்லாம் முன்னாலேயே அவர் தன்னுடைய குறிக்கோளை வெளிப்படையாக அறிவித்துட்டார். அந்த குறிக்கோள் முதன்மையான குறிக்கோள், மையமான குறிக்கோள் எதுன்னா, சாதிகளை ஒழித்தல், சாதி அமைப்பை ஒழித்தல். வேறு சந்தர்ப்பத்தில் அம்பேத்கர் சொல்லுவார், சாதி என்று ஒரு ஒருமையில் சொல்லாதீர்கள், எப்போதும் சாதிகள் என்று சொல்லுங்கள்னு சொல்லுவார். ஒற்றை சாதியாக இருந்தால் அது சாதி அமைப்பாக, பல சாதிகளை கொண்டதுதான் சாதி அமைப்பு. அப்ப சாதிகளை கொண்ட அந்த சாதி அமைப்பை ஒழித்தல் என்ற குறிக்கோள், அந்த குறிக்கோளை மனதில் கொண்டுதான், அந்த குறிக்கோளினுடைய ஒரு ஆளுருவமாகத்தான், அதற்கான ஒரு கோட்பாட்டாளராகவும் செயற்பாட்டாளராகவும் தான் அவர் தன் பொது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். அதையெல்லாம் வெளியில்
எடுத்து வைத்து விட்டு இந்த வேலைக்கு அவர் வரல. நம்ம அது சென்ற முறை இந்திய அரசமைப்பில் அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன என்பது பற்றி பார்க்கும்போது நான் சொன்னேன். அவரே இந்த அரசமைப்பின் மீது ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இழந்துட்டார்னா கூட, அதனால அவர் ஏதோ ஒரு கூலிக்கு வேலை செய்தார் அல்லது அரசமைப்பில் அவருக்கு ஒரு பங்கும் இல்லை என்றால் நம்ம பொருள் கொண்டு விடக் கூடாது. உண்மையில் அவருக்கு பல்வேறு விதமான பங்களிப்புகள் அதில் இருந்தன. கடுமையாக அதற்காக உழைத்தார், இரவு பகல் கடுமையாக உழைத்தார். அவரோடு அந்த குழுவில் ஈடுபட்ட மற்றவர்கள் உழைத்ததோடு ஒப்பிட்டால் எல்லோருக்கும் சேர்த்து இவரே பாடுபட்டார். ஒரு அழகான வாசகம் கூட சொல்லுவாங்க, ஐயா இரவெல்லாம் இப்படி விழித்து கிடக்கிறீர்களே, மற்ற தலைவர்கள் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொன்ன போது அம்பேத்கர் சொன்னார், அவர்களது மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள், தலைவர்கள் தூங்குகிறார்கள். என் மக்கள் தூங்குகிறார்கள், நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப அந்த மக்களை தட்டி எழுப்புவது, அதன் மூலமாக இந்த குறிக்கோள்களை அடைவது, அவர்களது அழுகுரலுக்கு ஒரு முடிவு கட்டுவது, ஒரு நிகர்மை வாய்ந்த தன்னுரிமையும் நிகர்மையும் உடன் பிறந்தமையும் கொண்ட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் கோலோச்சுகிற ஒரு சமூகத்தை கட்டமைப்பது என்ற அந்த குறிக்கோளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பணிக்கு அவர் வரல, அதோடுதான் வந்தார். அப்ப இந்த அரசமைப்பின் வழிமுறையைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும், இதற்கு வெளியில போய் வேற எதுவும் செய்யக்கூடாது. சத்தியாகிரகத்தையே சொல்றார், காந்தியோட சத்தியாகிரகம் போன்ற ஒன்று கூட பண்ணக்கூடாது. அரசமைப்பு சில நிறுவனங்களை தோற்றுவித்திருக்கிறார். அது ஆளுக்கு ஒரு வாக்கு என்ற ஒரு அரசியல் குடியாட்சியத்தை தோற்றுவித்திருக்கிறது. அது சட்டமியற்றும் அவைகளை தோற்றுவித்திருக்கிறது. இறுதி தீர்வுக்காக குடிமக்கள் நாடுவதற்கான நீதிமன்றங்களை தோற்றுவித்திருக்கிறது. இப்ப இந்த வழிமுறைகளில் தான் நம்ம நோக்கங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாகவே அவர் பிறப்பிக்கிறார். அப்ப என்ன அதுக்கு அர்த்தமாகுது? அவரே தன்னுடைய சாதி ஒழிப்பு குறிக்கோளை, அதற்கான படிகளை ஏறி செல்வதற்கு இதைத்தான் பயன்படுத்தும். நான் இன்னொன்னு கூட சொன்ன, உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துறேன். அரசமைப்பினுடைய ஆன்மா என்று அவர் கருதியது உறுப்பு 32. உறுப்பு 32 தான் குடிமக்கள் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெறுவதற்கான பிரிவு. இப்ப கூட இந்த விடுதலை, சிறை கைதிகள் விடுதலை தொடர்பா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். 32 பயன்படுத்துங்க. உயர் நீதிமன்றத்தினுடைய 226 அந்த நீதி பேராணை விண்ணப்பங்களுக்கான சட்ட விதி. அப்ப இதெல்லாம் போதும், இதை கொண்டு நிறைவேற்றணும். ஆனா இப்ப நமக்கு இந்த நீண்ட அனுபவத்திற்கு பிறகு அம்பேத்கருடைய அந்த கட்டளையை நம்மால் நிறைவேற்ற முடியல. நம்மால் இருக்கட்டும், அம்பேத்கரால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா மிக குறுகிய காலத்திற்குள்ளேயே அவர் என்ன பார்த்தார்னா, இந்த அரசமைப்பு பேரவையில் பெருமையோடு அறிவிக்கப்பட்ட விழுமியங்கள், குறிக்கோள்களை அடைவதற்கு இந்த அரசமைப்பு பேரவை தோற்றுவித்த நிறுவனங்களை பயன்படுத்துவதற்கு ஆளும் வகுப்பு தடை போட்டது. நிகர்மை, ஆண் பெண் நிகர்மை அப்படின்னு சொன்னா அதற்கு தடையாக இருக்கிற இந்து மத சட்டங்களுக்கு மாற்றாக ஒரு இந்து சட்ட தொகுப்பு கொண்டு வர்றாரு. அதை தடை போட்டு நிராகரிச்சிடுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அரசமைப்பு சட்டத்தில் அட்டவணை சாதியினர், அட்டவணை பழங்குடியினர் என்ற அந்த பட்டியலிடத்தவர் மட்டும்தான் அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் உறுதி செய்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு விதிகள் வச்சிருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவரை பொறுத்த வரைக்கும் அதை ஆட்சியாளர்களின் விருப்பத்தில் ஒப்படைச்சிடுறாங்க. அதற்கு ஒரு முதல் முயற்சியாக, ஏன்னா அம்பேத்கர் தான் அந்த 16வது உறுப்பில் 4வது உட்பிரிவில் வரக்கூடிய சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான
மாற்று ஏற்பாடுகள், அவர்கள் உரிய அளவுக்கு பங்கு பெறுமாறு செய்வதற்கான ஏற்பாடுகள். அதுல அதர் கிளாஸஸ் என்று இருந்ததை அம்பேத்கர் தான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் மாற்ற செய்தார். இல்லைன்னா எஸ்சி எஸ்டி அதர் கிளாஸஸ், அது யார வேணாலும் கொண்டு வந்துடலாம் அதுக்குள்ள. மோடி நினைச்சாருன்னா பார்ப்பனர்களை தான் அந்த அதர் கிளாஸஸ் குறிக்குதுன்னு சொல்லிடலாம். அப்படிலாம் இல்லாம ஒரு தடை போட்டார். ஆனா அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த விடாமல் தடையாக இருந்தார்கள். வெளிப்படையாகவே ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் தடையா இருந்தாங்க. ஆதரவாக பேசிக்கொண்டே தடை போட்டுக் கொண்டிருந்தார் மனிதர்கள் மாணிக்கம், பண்டித ஜவஹர்லால் நேரு. அதுல ஒண்ணுதான் இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு ஆணையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த விதி. அப்படி ஒன்றை ஏற்படுத்தல, சொல்லி பார்த்தார், பேசி பார்த்தார். அதை ஒட்டி அவர் பதவி விலகிட்டார். இவரை சட்ட அமைச்சராக வைத்துக் கொண்டிருந்தார்களே தவிர உண்மையான அரசியல் அதிகாரத்தில் அவருக்கு, அதாவது அவர் எந்த மக்களின் சார்பில் அந்த பொறுப்பில் இருக்கிறார், அந்த மக்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்க தயாரால் எல்லாம் பார்த்தாரு. பிறந்த ராணுவ செலவை கண்டித்தாரு, காஷ்மீரை முன்னிட்டு செய்வதை. அப்படி ஒரு 4 காரணங்களை கட்டி விலகிட்டார். ஆக அரசமைப்பு வழிமுறையில் தான் நாம் நம்முடைய குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்ற அந்த விதிமுறையை அவர் கைவிட்டுட்டார். என பதவி விலகுவது கூட அரசமைப்பு சட்ட விதிமுறை தானா என்ற கேள்வி வரும். விலகி போய் அப்புறம் என்ன பண்றது? இன்னொரு கட்டத்தில் இதனால ஒரு பயனும் இல்லை, நான் எழுதியது என்கிறார்கள். ஆனா நானாக ஒன்றும் விரும்பி எழுதுனதில்லை. இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. இதை கொளுத்துவது என்றால் முதல் ஆளாக நான் வருவேன்னு அதையும் அறிவிச்சிட்டார். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துதான். இங்க எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, ஆகவே அரசமைப்பு சட்ட வழிமுறையில் சாதி ஒழிப்பு உள்ளிட்ட குறிக்கோள்களை அடைய முடியாது என்பதற்கு அம்பேத்கருடைய இந்த முடிவுகளே சான்றாக திகழ்கின்றன. இதை விட முக்கியமா ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தை கொண்டு தன்னுடைய நெடுங்கால கனவாகிய சாதி ஒழிப்பை சாதித்துவிட முடியும் என்று அவர் எந்த இடத்திலும் நம்பிக்கை தெரிவிக்கவில்லை. ஏன்னா இப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்னாலேயே அவர் சாதி ஒழிப்பு பற்றி எழுத தொடங்கிட்டார். அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவராக இருக்கும் போதிருந்து அவருடைய ஆய்வுகள் தொடங்கிடுச்சு. அதையெல்லாம் இதன் மூலம் அடைய முடியும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தல. பிற்காலத்திலும் கூட என்னென்னலாம் இந்த கான்ஸ்டிடியூஷனை வச்சு செஞ்சால் சாதி ஒழிக்க முடியும் என்பதான முடிவுகள் எதையும் அவர் அறிவிக்கல. இப்போ ஒன்றே ஒண்ணுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. அரசமைப்பு சட்டம் சில விழுமியங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார், சொல்லளவில் அறிவித்திருக்கிறார். இந்த குடியரசையே அது முகப்புரையில் எப்படி அறிவித்திருக்கிறது என்றால், சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், இறைமையுள்ள கொமுகிய சமயச்சார்பற்ற குடியாட்சிய குடியரசு. எளிமையா சொன்னோம்னா, இறையாண்மையுள்ள சோசியலிச ஜனநாயக மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு, SSSD ரிப்பப்ளிக். இது உண்மையிலேயே அப்படி ஒரு குடியரசாக இந்தியா தன்னை தீர்மானித்திருக்குமானால், we the people of India, நாம் எடுத்திருக்கிறோம் அப்படி ஒரு முடிவு, to constitute ourselves into such a republic, இப்படி ஒரு குடியரசாக அமைத்துக் கொள்வது, நாம் அமைவது என்று முடிவெடுத்தது உண்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையான கேள்விதான். இப்படி ஒரு குடியரசில் சாதி அமைப்பு நிலைக்குமா? இருந்தால் அது அப்படி ஒரு குடியரசாக இருக்குமா? சாதியம் என்பது, சாதிகள் கொண்ட அமைப்பு என்பது, அது சோசியலிச அமைப்பாகவும் இருக்க முடியாது.
சாதிக்கு அடிப்படையாக இந்து சமயம் இருப்பதை வைத்து பார்த்தால் அது ஒரு சமயச்சார்பற்ற அமைப்பாகவும் இருக்க முடியாது. சாதி அமைப்பில் ஜனநாயகம் நிலைக்க முடியாது என்ற பார்வையில் அது ஒரு ஜனநாயக குடியரசாகவும் இருக்க முடியாது. இறைமை என்பது மன்னனுக்குரியதை குடியரசு நாடு மக்களுக்குரியதாக்குகிறது. அந்த இறைமை என்பது ஒரு இந்தியா என்கிற ஒரு மைய அரசுக்கு மட்டும் உரியதல்ல, இந்தியாவில் அங்கம் வைக்கக்கூடிய பல்வேறு மக்கள் தொகுதிகளுக்கும் உரியது. அந்த இறைமையை மறுக்கிறது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 42வது திருத்தத்துல நிறைய திருத்தங்கள் பண்ணாங்க. இந்தியா கான்ஸ்டிடியூஷனை இந்திரா கான்ஸ்டிடியூஷனா மாத்திட்டாங்க. நமக்கு இந்த கல்வி அதிகாரத்தை எடுத்ததை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அடிக்கடி. ஆனா இந்த முகப்புரையிலேயே 2 திருத்தம் பண்றாங்க. இந்த ஒன்று இப்ப நம்ம சொன்னது போல சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்க சாவரின் சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கா மாத்துறாங்க. இன்னொரு மாற்றம் என்ன தெரியுங்களா? இந்த நாட்டை எப்படி உருவாக்கணும், இந்த நீதிகளை வரிசைப்படுத்துறாங்க பாருங்க. ஜஸ்டிஸ், அப்புறம் லிபர்ட்டி, அப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, அப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி சொல்ற இடத்துல ஏற்கனவே யூனிட்டி ஆஃப் த நேஷன் என்று இருந்துச்சு, தேசத்தின் ஒற்றுமை. பார்க்க போனா அம்பேத்கர் தேசம்ங்கிறதையே மறுத்துறாரு முதல் உறுப்புல. ஆனா இது நேரு எழுதின முகப்புரை. இந்த ஒரு இடத்துலதான் நேஷன்ங்கிற சொல்லி அன்னைக்கு அரசமைப்புல இடம் பெற்றுச்சு. இது எப்படி திருத்தினாங்கன்னா, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். யூனிட்டி ஒன்னா இருக்கிறது, மோதிக்காம இருக்கிறது, ஒற்றுமை, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். ஆனா இன்டெகிரிட்டின்னு சொன்னா ஒருமைப்பாடு, மொத்தமே ஒரு தேசம் தான், இதுல வேற அங்கங்கள் உறுப்புகள் எல்லாம் பிரிக்க முடியாது. அதை கொண்டு நுழைச்சாங்க. அதனால இங்க சாவரின்டி இல்ல, இந்த நாளில் எந்த குணமும் இல்லாத ஒரு குடியரசு. அவங்க சொல்லக்கூடிய சமூக நீதி, தனி மனித நீதி, அரசியல் நீதி எதுவுமே இல்லை. இது ஒரு அர்த்தமற்ற ஒரு முகப்புரை. அதுவும் we the people of India, இந்திய மக்கள் தான், மற்ற தேசிய மக்கள்லாம் கிடையாது. இது நம்ம நிறைய தடவை சொல்றோம். இங்க இந்த இடத்துல நான் நினைவுபடுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது சாதியற்ற குடியரசும் அல்ல, சாதி ஒழிப்பிற்கு அடிப்படையான கோட்பாடுகளை முன்வைக்கிற குடியரசும் அல்ல. இது ஏதாவது மாற்ற முடியுமா? ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா? இந்த கான்ஸ்டிடியூஷனை வெறும் முகப்புரை மட்டும் வச்சு பார்த்தாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே பேசிய 13, 25, அப்புறம் 372 இதான் பெரியார் சாதி ஒழிப்பு போராட்டத்திற்காக கொளுத்த சொன்ன சட்ட பிரிவுகள். அது காரணத்தையும் நம்ம ஏற்கனவே சுருக்கமா நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது இவை எல்லாமே மரபுகள், வழக்காறுகள் என்ற பெயரில் இந்து மத சட்ட நெறிகளை பாதுகாக்கின்றன. இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரே இருக்கக்கூடிய சட்டங்கள் மற்றவற்றில் எதையெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும், வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் போது அந்த மரபுகள், வழக்காறுகளை குறிப்பிடுறாங்க. நம்ம ஒரு தீர்ப்பையே கூட பெரியார் எடுத்துக்காட்டினார், நம்மளும் எடுத்துக்காட்டினார். சட்டத்தினுடைய 395வது உறுப்பில் அவங்க சொல்றாங்க, அந்த பழசெல்லாம் எதை நிறுத்திக்கிறோம்னு. அப்படி வரும்போது பிரைவி கவுன்சில் தீர்ப்புகளையும் சொல்றாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய கோமன்றத்தினுடைய தீர்ப்புகள். அதுல ஒரு தீர்ப்பு தான் என்னன்னா, முத்துராமலிங்க சேதுபதிங்கிற ஒரு மதுரை ஆட்சியாளரோடு நடத்திய வழக்கு. அந்த வழக்கில் அவங்க சொல்றாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
இந்து சட்டம் என்பது செல்லுபடியாகக்கூடியது. இந்து சட்டத்தின்படி பெண்ணுக்கு என்ன உரிமை உண்டு இல்லை, இந்து சட்டத்தின்படி பெண்ணுக்கு சொத்துரிமை உண்டா இல்லையா, இந்து சட்டத்தின்படி அவர் எப்படி கணவனுக்கு அடங்கியவராக இருக்கணும், இது எல்லாமே செல்லுபடியாகும் என்று அவங்களே தீர்ப்பு கொடுக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் என்பது இவ்வளவுதான். ஆக இந்த சாதி ஒழிப்பிற்காக அல்லது சாதி ஆதிக்கத்தை குறைப்பதற்காக, சாதி ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்காக என்னவெல்லாம் செய்யப்படுமோ அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் தான் இது. முகப்புரையானாலும் சரி, இந்த சட்டப்பிரிவுகளானாலும் சரி, அப்படிப்பட்டதுதான். சரி, அப்படியே இருக்கட்டும். ஒரு நல்ல ஒரு சமூக அமைப்பை, நீதியான ஒரு சமூக அமைப்பை, நிகர்மையான ஒரு சமூக அமைப்பை, ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமூக அமைப்பை தோற்றுவிப்பதற்கான விதிகள் இந்த அரசமைப்பில் இருக்கிறதா என்றால் இருக்கு. எல்லாமே இதுல இடம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா உலகத்தினுடைய மிக நீண்ட அரசமைப்பு சட்டமாச்சே. அரசமைப்பு சட்டத்தினுடைய 4வது பகுதி என்பது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுல நம்ம 37, 38, 39 இதெல்லாம் வரிசையா எடுத்து பார்த்தோம்னா என்ன தெரியும்னா, அரசுக்கு ஒரு திசை வழி காட்டப்படுகிறது, அரசுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, என்னெல்லாம் செய்யணும், அரசின் கொள்கைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும். முடிந்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை தோற்றுவிப்பதாக இருக்கணும். சொத்து குவிப்பை தடுப்பதாக இருக்கணும். இந்த மாதிரி உண்மையிலேயே நடக்குமானால் நாம் என்ன நம்பலாம்? ஒரு சாதி கட்டமைப்பினுடைய பொருளியல் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தை மெல்ல மெல்லவாவது போக்குவதற்கான வழிவகைகளை இந்த அரசமைப்பு சட்டம் கொண்டிருக்கிறது என்று நம்பலாம். ஆனா அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியிலேயே தெளிவான உண்மை என்னன்னா, இதுல எதையுமே நடைமுறைப்படுத்த மாட்டார்கள், நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயமே அவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் நான் ஜஸ்டிஷியபிள். நீதிமன்றத்தில் போய் இந்த உரிமைகளை எல்லாம் நீங்க நிலைநாட்ட முடியாது. சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சொத்துரிமை அடிப்படை உரிமை, வணிகம் செய்கிற உரிமை, இந்தியா முழுவதும் சென்று தொழில் செய்வதற்கான உரிமை, இதெல்லாம் அடிப்படை உரிமைகள். ஆனா சொத்து குவிப்பை தடுப்பதற்கான உரிமை, சமவேளைக்கு சம ஊதியம் பெறுவதற்கான உரிமை, வேலையில்லா காலத்திற்கு உரிமை, கல்விக்கான உரிமை, சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமை, இவை எதுவும் அடிப்படை உரிமைகள் அல்ல. இவை எல்லாம் பற்றார்ந்த விருப்பங்கள். அதுல இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, இன்னொரு 4A ஒரு பிரிவை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அடிப்படை உரிமைகள் மட்டும் இருந்தா போதாதுன்னு அடிப்படை கடமைகள். கடமைகள் அரசுக்கான கடமைகள் அல்ல, குடிமக்களுக்கான கடமைகள். விஞ்ஞான அறிவியல் உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் அவங்க கெடுப்பாங்க, மக்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவேதான் நாம் என்ன சொல்றோம்னா, அரசமைப்பு சட்டத்தின் வழியான சாதி ஒழிப்பு என்பதற்கு எந்த வழியும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆற்றல்கள், தலித் அமைப்புகள், அம்பேத்கர் பெயர் சொல்லுகிற அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், பொது உடைமை அமைப்புகள், யாருக்கெல்லாம் இந்த சாதி ஒழிப்பு என்ற குறிக்கோளில் அக்கறை இருப்பதாக சொல்கிறார்களோ அவர்கள் அரசமைப்புக்குள் நின்று எப்படி சாதியை ஒழிக்கப் போகிறோம் என்பதற்கு விளக்கம் தரணும். என்ன விதிகளை பயன்படுத்தி நாங்கள் சாதியை ஒழிக்கப் போகிறோம் என்பதற்கு விளக்கம் தரணும். ஆனா யாராலும் எதுவுமே தர முடியாது. இப்ப வெறுமனே இந்த அரசமைப்பின் பேரில் உறுதியேற்றுக் கொண்டு பதவிகளை பிடித்துக் கொண்டு ஒரு அரசியலை நடத்தி கொண்டு அன்றாடம் காட்சி அரசியலாக நடத்தி கொண்டிருக்க முடியுமே தவிர உருப்படியான மாற்றங்களுக்கு இந்த அமைப்புக்குள் இருந்து நாம் வழிகாண முடியாது. அதே நேரத்தில்
நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த அரசமைப்பு பேரவை அது இயற்றிய இந்த அரசமைப்பு வேற ஒரு அரசமைப்பாக இருக்க முடியுமா? லசாலேயினுடைய ஒரு மேற்கோளை அம்பேத்கர் எடுத்துக்காட்டார். சொல்றாரு, ஒரு அரசமைப்பு என்பது உரிமைகளின் ஆவணம் அல்ல, அது வலிமையின் ஆவணம். டாக்குமெண்ட் ஆஃப் மைட், நாட் ஆஃப் ரைட்ஸ். என்ன புறச்சமூகத்தில் ஆற்றல்கள் நிலவுகின்றனவோ, போட்டியிடுகிற ஆற்றல்கள், அவற்றின் வலிமைக்கு ஏற்பதான் அரசமைப்பு அமையும். வேறு விதமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் அது நடைமுறைக்கு வராது, அதை செயல்படுத்த முடியாது. என்ன விதிகளை எழுதினாலும் சமூகத்தில் யார் வலுத்தவர்களோ அவர்கள் கையில் தான் அது பயன்படுமே தவிர அது மக்களுக்கு உதவாது. இந்த அரசமைப்புலயே நம்ம பார்த்தோம். நான் கடைசியா என்ன சொன்னா, அரசமைப்புல சாதி ஒழிப்புக்கு எதிராக இருக்கு, சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது மட்டுமல்ல, நாம் இடஒதுக்கீடு கோருவதற்கு, இடஒதுக்கீட்டுக்காக போராடுவதற்கு உதவிகரமான சில உறுப்புகள் இருக்கு. சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய 14வது உறுப்பு இருக்கு. பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொல்லுவதற்கான 15வது உறுப்பு இருக்கு. அரசு வேலை வாய்ப்புகளில் உரிய பங்கு பெற செய்ய வேண்டும் என்பதற்கான 16வது உறுப்பு இருக்கு. தீண்டாமையை ஒழிப்பதற்கான 17வது உறுப்பு இருக்கு. இதெல்லாம் சாதகமான உறுப்புகள். உண்மையில இடஒதுக்கீடு வருகிறது, மண்டல் குழு இடஒதுக்கீடு வருகிறது, மண்டல் குழு அறிக்கை வருது, அந்த அறிக்கையை பாதுகாக்கிற ஒரு தீர்ப்பு வருகிறது. இப்ப அண்மை காலத்தில் சில வழக்குகள் அது போன்ற தீர்ப்புகள் எல்லாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த சட்ட உறுப்புகள் இருக்கிற காரணத்தினால்தான். ஆனால் இருப்பதாலேயே அவை முழுமையாக செயல்படுத்தப்படுகிற உறுப்புகளாக மாறுவதில்லை என்பதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. இதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தோம். ஏன்னா இந்த 14, 15, 16 எல்லாமே இடஒதுக்கீடு போன்ற சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு அதிகாரமளிக்கும் உறுப்புகளை தவிர செய்ய வேண்டும் என்று அதிகார கட்டளையிடும் உறுப்புகள் அல்ல. கடைசியா வன்னியருக்கான தனி இடஒதுக்கீடு தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலேயே இதை சொல்றாங்க. ரிசர்வேஷன் இஸ் நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய கட்டளை இல்லை, அனுமதிதான். யாருக்கு அனுமதி கொடுக்கிறாங்க? ஆட்சியாளர்களுக்கு, சட்டமன்றத்திற்கு அனுமதி கொடுக்கிறாங்க. நீங்கள் வேண்டுமானால் இதையெல்லாம் செய்யலாம். செய்யறதுல நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏற்கனவே நம்முடைய உத்தரகாண்ட் நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை எடுத்து காட்டினேன். அங்க போய் வழக்கு போட்டாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, சட்டப்படி கொடுத்தாகணும். அவங்க சொன்னாங்க, நீதிமன்றத்தில் அரசு சொன்ன அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிற ஒரு சட்டமும் கிடையாது. நாங்க கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், நாங்க கொடுக்கல, அவ்வளவுதான் என்று அவர்கள் பதில் சொல்லிட்டார். அப்ப இதான் மொத்தமா இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட நிலை. ஒரு உடனடி கண்ணோட்டத்திலும் ஒரு உத்தி கண்ணோட்டத்திலும் இந்த சட்டத்தின் விதிகளை பயன்படுத்திக் கொள்வது, இவை வழங்கக்கூடிய உரிமைகள், சலுகைகளை, போராட்ட கருவிகளை பயன்படுத்திக் கொள்வது என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதன் பொருள் இந்த சட்டத்திற்குட்பட்டு இந்த விதிகளை பயன்படுத்தி இறுதியாகவும் உறுதியாகவும் சாதியை ஒழித்துவிட முடியும் என்பது அல்ல. அடுத்தது, நாம் மீண்டும் மீண்டும் சாதி ஒழிப்பு என்று பேசுகிறோம். அதனுடைய பொருள் என்ன? அரசமைப்பு சட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசுறாங்க. நமக்கு என்ன தெரியும்னா, அதனால் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விடவில்லை. ஆனா தீண்டாமை குற்றமாக்கப்பட்டிருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு, ஆனால்
அதுவே என்ன ஆயிடலன்னா தீண்டாமை அடியோடு ஒழித்து விடவில்லை. ஏன்னா அதற்கான அடிப்படைகள் நீடிக்கின்றன. இது அம்பேத்கருக்கும் தெரியும், அவரும் சொல்லியிருக்கிறார். சாதியினுடைய ஒரு துணை கூறுதான் அது. நீ சாதியை ஒழிக்காமல் சரி, அப்படியானால் ஒருவேளை இந்த அரசமைப்பு சாதியை ஒழிப்பதாகவே அறிவித்திருந்தாலும், அதற்கான விதிமுறைகளை இடம்பெற செய்திருந்தாலும், அது மீண்டும் இதே போல ஒரு போராட்ட கருவியா தான் இருக்கு. இன்னொன்று, சாதி ஒழிப்பு என்பது சட்டத்தின் எந்த நல்ல சட்டத்தின் வழியாகவும் எந்த உயர்ந்த சட்டத்தின் வழியாகவும் கூட அதனால் மட்டுமே செய்யப்படுவதில்லை. அதனால்தான் நமக்கு என்ன தெளிவு தேவைப்படுகிறது என்றால், சாதி ஒழிப்பு என்பதுதான் உண்மையில் என்ன? அம்பேத்கர் சாதி ஒழிப்பு என்று எதை குறிப்பிடுகிறார்? நாம் எதை குறிப்பிடுகிறோம்? அது தெரிந்தால்தான் அதற்கான வழிமுறையை பற்றி நாம பேசணும். அம்பேத்கர் சாதி குறித்து ஆய்வு செய்து நிறைய எழுதியிருக்கிறார். அதுல 2 கட்டுரைகள் ரொம்ப முக்கியமானவை. நம்ம எல்லோருக்கும் பிரபலமா தெரிந்த ஒரு கட்டுரை எதுன்னா அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு. அந்த வார்த்தையே பாத்தீங்கன்னா சாதாரண சாதியை ரத்து செய்தல், நீக்கம் செய்தல், சாதியை கட்டுப்படுத்தல் அல்ல. வார்த்தை கடுமையான சொல் போடுறாரு. அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், அழித்து ஒழித்தல், இல்லாமலே செய்யறது. அது அவருடைய ஒரு உரை. அந்த உரைதான் நூலாக இடம்பெற்றுச்சு. வாசிக்கப்படாத ஒரு உரை, வாசிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு உரை. இரண்டாவது, 1916 மே 9 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் ஏ கோல்டன் வீசன் ஆசிரியராக இருந்த மானிடவியல் கருத்தரங்கத்தில் அவர் முன்வைத்த ஆய்வுத்தாள் தலைப்பு கேஸ் இன் இந்தியா, their mechanism, genesis and development. இந்தியாவில் சாதிகள், அவற்றின் பொறிமுறையும் தோற்றமும் வளர்ச்சியும். அம்பேத்கருடைய ஒரு ஆய்வு கட்டுரை இது. ஒரு சிறிய ஒரு நூல் தான். நூல்னு பார்த்தோம்னா மொத்தமே ஒரு 47-48 பத்திகளுக்குள்ள அடங்கி போகிற ஒரு 10-17-15 பக்கம் வரக்கூடிய ஒரு கட்டுரை. அது அம்பேத்கர் தொடக்க காலத்திலேயே இதை எழுதியிருக்கிறார். அதில் எதுவும் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்ற தேவை அவருக்கு ஏற்படல, மற்றவர்களுக்கு ஏற்படல. 2 கட்டுரைகள் மிக முக்கியமானவை. இவை தவிர நிறைய வேறு கட்டுரைகளுக்கு இடையில் அவர் சாதி அமைப்பை பற்றி, சாதி ஒழிப்பு பற்றி எல்லாம் பேசியிருக்கார். இந்த 2ம் அவசியமானது. இந்தியாவில் சாதிகளை பற்றி, சாதி அமைப்பை பற்றி பயில விரும்புகிற எவரும் படிக்க வேண்டிய 2 கட்டுரைகள் தான். இந்த 2வது கட்டுரையிலிருந்து நாம் வருவோம். இதை பலரும் எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த கட்டுரைக்காக ரொம்ப பிற்காலத்தில் அருந்ததி ராய் ஒரு புதிய ஒரு முன்னுரை கூட எழுதினாங்க. எழுதிய தமிழ்லையும் வந்துச்சு. அந்த உரை எப்படின்னா, அதை எந்த அமைப்புக்காக அவர் அந்த உரையை எழுதுறாருன்னா, ஜத்பத் தொடக் மண்டல் என்ற அந்த அமைப்போட பேர். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சாதி அமைப்பை ஒழிப்பதற்கான சங்கம், சொசைட்டி ஃபார் த அபாலிஷன் ஆஃப் த காஸ்ட் சிஸ்டம். இது இந்து சீர்திருத்த குழு. அந்த குழுவில் தான் அவர் பேசுவதற்காக அழைக்கப்படுறார். அவர் பேசுவதற்காக முன்கூட்டி தன்னுடைய உரையை அவர் எழுதி அனுப்புறார். ஆனால் அந்த உரையில் சில பகுதிகள் அவங்களுக்கு, அந்த அமைப்பாளர்களுக்கு உகந்ததா இல்லை. அதனால வேண்டி நீங்க இதுல சில இடத்தெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க, திருத்துங்க அப்படின்னு அந்த கமிட்டியில இருந்து சொல்றாங்க. இப்ப சர்ச்சைக்குரியதா இருக்கு. குறிப்பா இந்து சாஸ்திரங்களை பற்றி, இந்து வேதங்களை பற்றி எல்லாம் சொல்ற இடங்களை நீங்க மாத்தணும், அது பல பேருக்கு மனதை புண்படுத்தும் என்று சொல்லும் போது அம்பேத்கர் பதில் அனுப்புறார், ஒரு கார்புள்ளியை கூட நான் மாற்ற மாட்டேன், இருந்தா இப்படியேதான் படிப்பேன். அப்ப அவங்க திரும்ப உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லிடுறாங்க. அம்பேத்கர் தானே அந்த கட்டுரையை வெளியிட்டார். அந்த கட்டுரையில் அவர் சொல்லக்கூடிய செய்திகளை நான் சுருக்கமா கொஞ்சம் காட்டுறேன்.
சொல்றாரு, சாதியை ஆதரித்து வாதிடக்கூடியவர்கள், சாதிக்கு வக்காலத்து வாங்குகிறவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரியதுங்கிறார். படிக்கும்போதுதான் நான் நினைச்சேன், அப்ப மட்டும்தானா அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. இட்ஸ் a pity-ங்கிறார். இட்ஸ் a pity there are defenders of caste. என்னென்ன வடிவத்தில எல்லாம் நியாயப்படுத்துறாங்க. ஒரு விவாதத்தில் ஒரு நண்பர் கேட்கிறார், ஏங்க சாதிகளை ஒழிக்கணும்? அது இருக்கட்டுமே, சாதிகளை ஏன் ஒழிக்கணும்? இப்ப புது புது வாதங்கள்லாம் வருது. சாதிகள் இல்லைன்னா எப்படி ஒருத்தருடைய இனத்தை அடையாளம் கண்டே சாதிகளை பாதுகாக்கும்? சாதின்னு எதுக்கு பேர் சொல்றீங்க? குடின்னு பேர் வைங்க, குடிகள்னு பேர் வச்சா போதும். சாதி இருந்தாலும் இல்லைன்னு வச்சுக்கலாம், கண்ணை மூடிட்டா இல்லைன்னு ஆகிற மாதிரி இந்த வாதங்கள் எல்லாம் வருகிறது. ஆனா அன்றைக்கே அம்பேத்கர் அவர்கள் அந்த சாதி ஒழிப்பது எப்படி என்ற அந்த கட்டுரையில் இப்படி எந்த காரணங்களை சொல்லி அவர்கள் சாதியை நியாயப்படுத்துகிறார்களோ, சாதி அமைப்பை பாதுகாக்கிறார்களோ, அதை ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றையாக அவர் மறுக்கிறார், ஒவ்வொன்றா எடுத்து வாதிடுறார். சாதி அமைப்பு என்றால் என்னங்க? அது உழைப்பு பிரிவினைக்கான இன்னொரு பேர் தானே. யாரு முடிவெட்டணும், யாரு துணி துவைக்கணும், யாரு கைத்தொழில் செய்யணும், யாரு பற்ற வச்சு நடத்தணும், யாரு பாடம் சொல்லி கொடுக்கணும், யாரு நிர்வாகம் பண்ணணும், யாரு வாழேந்தணும், இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க சமூகத்துல. இது ஒரு சமூக ஒழுங்கு, டிவிஷன் ஆஃப் லேபர். அது எல்லா சமுதாயங்கள்லயும் இந்த மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர் உண்டு. இந்தியாவில மட்டும்தான் இருக்கா? ஐரோப்பாவில இல்லையா? கிரேக்க நாட்டுல இல்லையா? ஆப்பிரிக்காவில இல்லையா? எனவே இயல்பான ஒன்று, எனவே இதில் ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அம்பேத்கர் சொல்றாரு, சாதி அமைப்பு என்பது வெறும் உழைப்பு பிரிவினை அல்ல, இது உழைப்பாளர்களின் பிரிவினை. It's not just a division of labor, but the division of laborers. இது உழைப்பாளர்களை பிரிக்கிறது. அப்படி பிரிப்பது மட்டுமல்ல, அந்த பிரிப்பினுடைய தன்மை என்னவா இருக்குங்கிறத அடுத்து சொல்றார். எந்த ஒரு நாகரிக சமுதாயத்திலும் உழைப்பாளர்களை பிரித்து இறுக்கமான வெளியில் வர முடியாத அறைகளுக்குள் அடைத்து வைப்பதில்லை. ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படி பிரித்து அடைத்து வைக்குது. வேறு சமுதாயங்கள்ல உழைப்பு பிரிவினை இருக்குன்னா அவர் ஒரு உழைப்பை விடுத்து வேறொரு உழைப்புக்கு மாறிக்கொள்ள முடியும், வேறு உழைப்பிலிருந்து பழைய உழைப்புக்கு திரும்ப முடியும். அதனால இந்த சாதி அமைப்பு என்பது வித்தியாசமான ஒரு உழைப்பு பிரிவினை. இது பரம்பரைப்படி வருகிறது. இது பக்கத்து பக்கமாக இருக்கிற அடுக்கல்ல, ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கிற அடுக்கு. எந்த நாட்டிலும் உழைப்பு பிரிவினை என்பது இப்படிப்பட்ட உழைப்பாளர்களின் அடுக்குமுறையை கொண்டதல்ல. முதலாவதாக அது வெறும் உழைப்பு பிரிவினை அல்ல, உழைப்பாளர்களின் பிரிவினை. இரண்டாவதாக அது மேலிருந்து கீழே அடுக்கடுக்காக இருக்கிற உழைப்பு பிரிவினை. மூணாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா, யார் என்ன உழைப்பில் ஈடுபட வேண்டும் என்று உழைப்பாளர்களை இப்படி பிரிப்பது யாருக்கு எண்ணத்துல விருப்பம் இருக்கு, எண்ணத்துல இயற்கையான திறமை இருக்கு, யாருக்கு வேட்கை இருக்கு என்பதன் அடிப்படையில் அல்ல. அது எப்படி இருக்குதுன்னா, முன்கூட்டி தலையில் எழுதப்பட்ட அந்த தலைவிதியின் அடிப்படையில் இது பிரிக்கப்படுகிறது. முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீங்கு என்பது வெறும் மறுமை மட்டுமல்ல, இவர்களுக்கு பிடிக்காத வேலைகளை இவர்கள் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதுதான். ஒரு நாவிதர் வீட்டு பிள்ளை அவன் நாவிதனாக வேலை செய்யலாம். நாவிதனாக வேலை செய்ய விரும்புகிறானா இல்லையா என்று யாரும் அவனை கேட்க மாட்டான்.
ஒரு சலவை தொழிலாளி வீட்டு பிள்ளை சலவை தொழிலாளியாக இருக்க விரும்புகிறானா இல்லையா, அதை பற்றி அவனுக்கு கவலை. ஆக இது உழைப்பாளர்களை பிரித்து அடுக்கடுக்காக வைத்து ஒவ்வொரு அடுக்குக்கும் அவர்களது விருப்பத்தை மீறி திணிக்கப்படுகிறது. சாதி அமைப்பினுடைய ஒரு கூறாக இருக்கிறது. கடைசியா என்ன சொல்றாங்க, இந்த இன தூய்மை இரத்த தூய்மையை பாதுகாப்பதற்கு சாதியை பயன்படுத்திக் கொள்வது. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் தூய்மையான இனம் ஒண்ணுமே கிடையாது. இந்தியாவில் பிறகு இருக்கு, எல்லா இனங்களுமே கலப்பில் வந்த இனங்கள் தான். இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, குடிகள் என்று அடையாளப்படுத்திட்டா வேற யாரும் கலக்காம இருந்துருவான். இப்ப தமிழ் குடியோட தெலுங்கு குடி கலக்காது. இந்த வாதத்தை அம்பேத்கர் அன்னைக்கே எதிர்கொள்றார். அப்படியெல்லாம் இந்த சாதியா பிரித்து வைப்பதன் மூலம் இன தூய்மையை பாதுகாக்க முடியும் என்பதெல்லாம் உண்மைக்கு மாறானது. பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, ராஜபுத்திரர்கள், மராத்தாக்கள், எல்லா தரப்பட்டவர்களுமே இன்னைக்கு ஒரு சாதியாக இருப்பவர்கள் எல்லாமே இனக்கலப்பு இல்லாதவர்களே கிடையாது. ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரே சாதியாக இல்லை. எனவே அதை வைத்துக் கொண்டு நாம் இதை செய்ய முடியாது. அவர் சில கேள்விகள் கேட்கிறாரு. வங்காளத்தில் தீண்டப்படாதவருக்கும் தமிழ்நாட்டில் தீண்டப்படாதவருக்கும் இடையில் என்ன இன சார்பு உள்ளது? இன வேறுபாடு என்பது பஞ்சாபிய பார்ப்பனருக்கும் பஞ்சாபிய சாமாருக்கும் இடையில் என்ன உள்ளது? தமிழ்நாட்டு பார்ப்பனருக்கும் தமிழ்நாட்டு பறையருக்கும் இடையிலான இன வேறுபாடு என்ன? எல்லாம் ரேஸ்ன்னு பார்த்தா, மரபினம்னு பார்த்தா எல்லாம் கலந்து போனதுதான் ஒன்றுதான். ஆனா சாதி தான் வெவ்வேறாக இருக்கு. அந்த சாதிக்கு அடிப்படையாக இந்த உழைப்பாளர் பிரிவினை இருக்கிறது. எல்லாத்துக்கும் உச்சமா ஏன் சாதி கூடாது என்பதற்கு ரொம்ப அழகான ஒரு காரணம். நம்ம சாதாரண பேச்சு பழக்கத்துல என்ன சொல்லுவோம், நம்ம ஜனங்க, நம்ம மக்கள். யார் அந்த ஜனங்க? சாதி சனங்கள். caste has killed the public spirit என்று அம்பேத்கர் சொன்னார். பொதுமக்கள், பொது ஜனம் என்ற அந்த உணர்வை, அந்த ஆன்மாவை சாதி அழித்து விட்டது என்று சொன்னார். நீங்கள் ஒருவருடைய இழப்புக்காக அழுதால் அவன் உங்க ஜாதிக்காரனா இருக்கும். ஒருவனுடைய ஆதாயத்துக்காக மகிழ்ந்தால் அது உங்க ஜாதிக்காரனா இருக்கும். ஒருவன் படுமோசமாக குடிசை எரித்து கொல்லப்பட்டால் உங்க ஜாதிக்காரனா இல்லைன்னா அவனுக்காக நீங்க அழக்கூடாது, அவனுக்காக நீங்க பரிதாபப்படக்கூடாது. இது சாதியின் மிகப்பெரிய கொடுமை என்று அம்பேத்கர் சொன்னார். மக்கள், மனிதர்கள் என்ற அந்த மனிதனைய உணர்வை அது அழித்து விட்டது. நம்ம ஒவ்வொருத்தருமே இதை நல்ல அனுபவத்துல பார்த்திருக்கலாம். சாதாரணமா சொல்லுவாங்க பெரியவங்க, நான் கேட்டிருக்கிறேன், ஏன் சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா அவன் தாண்டா கூட நிற்பான், மத்தவன்லாம் நிற்பான? மத்தவன் நிக்க விடாம தடுத்தது எதுங்க? அவன் மட்டும் நிக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? சாதி. அப்படின்னா சாதி மனிதத்தன்மைக்கு எதிரானது, மக்களை மக்களாக சேர விடாமல் தடுக்கக்கூடியது. சாதி உணர்வு என்பது வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அது மனத்தின் ஒரு மூலையில் இருந்தாலும் கூட கிள்ளி எறியப்படும். இப்ப இப்படிப்பட்ட சாதி எப்படி செயல்படுகிறது? இது மனிதத்தன்மையை அழித்து மனிதர்களை செயற்கையான கூண்டுகளில் அடைத்து மேலிருந்து கீழ் வகையான அடுக்குகளாக பிரித்து எல்லா விதமான இரக்க உணர்ச்சி, மான உணர்ச்சியை ஒழித்து கட்டி வெறும் சாதி என்ற குழு நலனை விட்டால்
வேறு சமூக உணர்வே கிடையாது. நான் கூட இப்ப ஜெய்பீம் தொடர்பான விவாதங்களில் அடிக்கடி கேட்டேன், நாங்கெல்லாம் அப்படியான்னு கேட்கிறவங்க கண்ணகி முருகேசன் வழக்கில் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? ஐயோ நாங்களா போய் கொன்னோம் அப்படிதான் அதிகமான கேட்பாங்க. எவனோ கொன்னா, செத்தவனுக்காக உனக்கு ஏன் வருத்தம் வரல? ஏன்னா உன் ஜாதி இல்ல, உன் ஜாதிக்காரனா இருந்தாலும் ஜாதியை மீறினவனா இருப்பான். அந்த பொண்ணு உன் ஜாதியை மீறிடுச்சு, எனவே உன் ஜாதியை சேர்க்க மாட்டேன். அவனுக்கு அந்த பொண்ணுக்காக அழ முடியாது, அந்த ஆணுக்காக அழ முடியாது. சாதியினுடைய இந்த கோர முகம் இது. இப்படிப்பட்ட ஒரு சாதியை எப்படி ஒழிக்கலாம் என்பது பற்றி அம்பேத்கர் விவாதிக்கிறார். நீங்க நல்லா மறந்துடாதீங்க, இந்த விவாதம் நடைபெறுகிற காலத்தில் அரசமைப்பு பேரவை, அதுல சட்டம் இயற்றுதல், அது மாதிரி இடம்லாம் அவருக்கு ஒண்ணும் இல்லை. எதிர்காலத்தில் அப்படி இருக்க போறதாக அவரை கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு கூட அப்ப இடம் இல்லை. அது 1935 டிசம்பர் 12ஆம் நாள் அவருக்கு அந்த கேட்டுக்கொள்ளப்பட்ட பேச சொல்லி கேட்டது எழுதுறது. அப்ப அதுல அவரு இந்த விவாதத்தை எடுக்கிறார். எப்படி ஒழித்து கட்டலாம் என்று கேள்வி கேட்கிறார். இது முக்கியமான கேள்வின்னு சொல்றார். அது ஒழிக்கப்படணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. எப்பாடுபட்டு ஒழித்து கட்டியாகணும். அப்படி செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிலர் சொல்றாங்க, நாம முதல் நடவடிக்கையாக இந்த உள் சாதிகளை ஒழித்து விடலாம். ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் உள் சாதிகள் ஒழித்து விடலாம். அம்பேத்கர் சொல்றாரு, இது நடைமுறைப்படுத்தக்கூடியதோ பயனுள்ளதோ அல்ல, இது நோயை காட்டிலும் மோசமான மருந்தாக முடியும். அது சாதி மேல இறுக்கமடைய உதவுமே தவிர சாதி ஒழிப்புக்கு வழிவையாது. இன்னொரு சிலர் சொல்றாங்க, சமபந்தி போதனம் வைக்கலாம், எல்லா சாதியினரும் சேர்ந்து கொள்ளுதல். எல்லாம் ஒரு சாதி விதிக்கிற கட்டுப்பாடுகளில் ஒரு முக்கியமான கட்டுப்பாடு என்னன்னா, எல்லா சாதியினரும் சேர்ந்து சாப்பிட முடியாது. அதுதான் சமபந்தி போஜனம் பாங்க. அதன் மூலமாக சாதி ஒழியும் என்று சொல்றார். அம்பேத்கர் சொல்றாரு, இல்ல அப்படி கிடையாது, தவறுல பண்ண அது சாதி ஒழிப்பதற்கான வழி அல்ல. அது ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும், தணிக்கும். ஆனால் சாதியை ஒழிப்பதற்கான ஒரு வழி, இறுதியான வழி எது என்றால் சாதிகளுக்கு இடையிலான கலப்பு திருமணம் தான். இதைத்தான் அவர் வலியுறுத்துறார். பல்வேறு சடங்குகளால் ஒரு சாதி கட்டப்பட்டது. அதுல ஒரு சடங்கு தான் இந்த சேர்ந்து உண்ணுதல், உண்ணாமல் போதல் என்பது. அது ஒரு குலதெய்வ வழிபாடு, ஒரு பட்டியலே கொடுத்திருப்பார் அம்பேத்கர். ஆனால் எது சாதி ஒழிப்பதற்கு இறுதியாக பயன்படும் என்றால் அது சாதியை கரைக்கக்கூடிய ஒன்று, இந்த சாதி வெறுப்பு திருமணம் தான். இந்த ஜத்பத் தொடக் மண்டல் இருக்குவாங்க பாருங்க, சாதி அமைப்பை ஒழிப்பதற்கான சங்கம், இவரை பேச கூப்பிட்டவங்க, அவர்கள் இந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை ஒரு பாராட்டுறாங்க. நாங்கள் செய்ய வேண்டியது இந்த கலப்பு திருமணங்களை, சாதி வெறுப்பு திருமணங்களை பெருக செய்வது என்று அவர்கள் எடுக்கிறத துணிச்சலான முயற்சின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சமூக கொடுங்கோன்மை என்பதோடு ஒப்பிட்டால் அரசியல் கொடுங்கோன்மை அப்படி ஒரு பெரிய இதே இல்லை. ஆனா இந்த சமூக கொடுங்கோன்மை எதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் செயல்படுதுன்னா இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிராக செயல்படுது. இன்னைய வரைக்கும் நம்ம சாதி ஆணவ கொலைகளை பற்றி பேசுறோம். நம்ம கண் முன்னால பல கொலைகள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த கொலைகாரர்களை பாதுகாப்பதற்கு சாதி ஒன்று சேர்வதை பார்க்கிறோம், சாதி கூட்டணி சேர்வதை பார்க்கிறோம். அந்த ஆணவ கொலைகளை கண்டிப்பதற்கு சாதி அரசியல் நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற தயக்கத்தை பார்க்கிறோம். வேற ஏதோ சொல்லி கூட கண்டிக்கிறாங்களே தவிர இது சாதி ஆணவத்தின் அடிப்படையில் நடந்த கொலை என்று சொல்லி அவர்கள் தண்டிக்க தயாராக. இப்ப இது ஏன் இதை இறுதியான முறையா அம்பேத்கர் முன்வைக்கிறார்? அதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா,
சாதி அமைப்பு இறுதியாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற அரண் என்பது இதில் தான் இருக்கு. இதை ஒழிக்காமல் சாதி ஒழிக்க முடியாது. ஒழிக்காமல் சாதியை ஒழிக்க முடியாது என்று சொன்னால் என்ன பொருள்? நீங்கள் அரசமைப்பின் வழியாக ஒழித்து விட்டாலும் அது சாதி ஒழிப்பு ஆகாது. அரசமைப்பின் வழியாக நீங்கள் என்ன செய்ய முடியும்னா, அந்த சாதி ஒழிப்புக்கு ஏற்ற சூழல்களை உருவாக்கலாம், அதுக்கான அடிப்படைகளை உருவாக்கலாம். நீங்க ஒரு கற்பனையா நம்ம வைத்துக் கொள்வோம், இந்த சமூக அமைப்பையே ஒரு சரிநிகர் அமைப்பாக, ஒரு குமுகிய அமைப்பாக, சோசியலிச அமைப்பாக, அல்லது பொதுமை அல்லது கம்யூனிச அமைப்பாக மாற்றி விடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் சாதி திருமணங்களை கலைக்காமல், சாதி வெறுப்பு திருமணங்களை ஏற்காமல் இந்த சமூகம் இருக்குமானால் அந்த அடித்தளத்திலும் சாதி ஒழியாது. நம்ம ஒரு ஆய்வு முறைக்காக கற்பனையா வைத்துக் கொள்வோம். சோசியலிசம் என்பது ஒரு முழுமையான ஜனநாயகம் என்பது, ஒரு சமூக நீதி கட்டமைப்பு என்பது சாதி ஒழிப்புக்கான அடிப்படையே தவிர அதுவே சாதி ஒழிப்பு அல்ல. எந்த ஒரு புரட்சிகர அரசும் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, சாதி வெறுப்பை ஊக்கப்படுத்த முடியும், சாதி உறவுகளுக்கான ஊக்கத்தை குறைக்க முடியும், சாதி வெறுப்புக்கு அடிப்படையான சமூக பொருளியல் கட்டமைப்பை உருவாக்க முடியும். என்ன பண்ண முடியாதுன்னா, சாதி வெறுப்பு திருமணத்தையே அது முன்னின்று நடத்தி வைக்க முடியாது. ஏன்? இந்த சாதி அமைப்பு அதற்கு அடிப்படை என்ன என்பதை பற்றி நான் சொன்ன அந்த கொலம்பியா பல்கலைக்கழக ஆய்வில் அம்பேத்கர் விரிவா ஆராயிறார். இந்த ஆய்வில் தான் அவர் என்ன சொல்றாருன்னா, சாதினா என்ன என்பதற்கு நான் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க பார்த்தேன். 2016 அவர் எழுதுறாரு. அந்த கட்டுரையுடைய பேர் தான் நான் சொன்ன மாதிரி கேஸ் இன் இந்தியா, தட் மெக்கானிசம், ஜெனிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியாவில் சாதிகள், அவற்றின் பொறிமுறையும் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற அந்த கட்டுரை. 2-3 அறிஞர்கள், மேற்கத்திய அறிஞர்கள், அவங்க சாதிக்கு கொடுக்கிற விளக்கத்தை எல்லாம் அவர் எடுத்து காட்டினார். எடுத்து காட்டிட்டு ஒரு அறிஞருடைய கருத்தை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி வலியுறுத்துறார். ஒரு பிரெஞ்சு அறிஞர் செனார்ட்னு சொல்லி, அவர் அது ஒரு நெருங்கிய குழுமத்தை போன்றது, ஆனா பாரம்பரியமா வரக்கூடியது என்று அவர் விளக்கம் கொடுக்கிறார். அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு மன்றம், பேரவை எல்லாம் இருக்கும் என்றெல்லாம் விளக்கம் கொடுக்கிறாங்க. நெஸ்ஃபீல்டுன்னு ஒருவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, வேறு எந்த வகுப்போடும் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளாத ஒரு மக்கள் குழு, அவர்கள் தங்களுக்குள் கலப்பு மனம் செய்து கொள்ள முடியாது, வேறு குழுக்களோடு சேர்ந்து உண்ணவோ உடுத்தவோ முடியும், உண்ணவோ சாப்பிடவோ முடியாது என்று விளக்கம் கொடுக்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக கேட்கர், முனைவர் கேட்கருடைய விளக்கத்தை அம்பேத்கர் சொல்றார். 2 தன்மை சொல்றார். ஒண்ணு என்னன்னா, பிறப்பின் அடிப்படையில் பெற்றோருக்கு, அந்த குழுவில் இருக்கிற அதே பெற்றோருக்கு பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் அதில் உறுப்பினராக இருக்க முடியும். அந்த சாதிக்குள்ள ஒரு குழு தன்னை சாதியா மாற்றிக்கொள்ள விரும்புதுன்னா முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சாதி அமைக்கிறாங்க. அந்த 10 பேரும் சேர்ந்து யாரை உறுப்பினர்களா அதில் சேர்த்துக் கொள்வாங்கன்னா, தங்களுக்கு பிறந்தவர்களை மட்டுமே உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வாங்க. 2வது என்ன செய்வாங்கன்னா, அந்த உறுப்பினர்கள் அந்த குழுவிற்கு வெளியில் போய் திருமணம் செய்து கொள்வதை தடுத்து விடுவார்கள். அம்பேத்கர் இது சொல்றாரு, 2ம் சேர்ந்து ஒண்ணுதான். இது உண்மையில் என்னன்னா, செய்து கொள்ள முடியாதுங்கிற தடை போட்டாலே அவங்களுக்கு பிறந்தவங்க மட்டும்தான் அதுல உறுப்பினர்களாக இருக்க முடியும். ஒன்று அடிப்படை, இன்னொன்று விளைவு என்று அவர் விளக்குறார்.
எனவே இந்த டெபினிஷன் அவர் சொல்றாரு, சாதிகள் என்ற அமைப்பு தொடர்பாக இது விளக்கப்படுகிறது. அப்படி விளக்கப்படுகிற காரணத்தினால் கலப்பு மனத்தை தடுப்பதுதான் சாதி அமைப்பினுடைய அடிப்படை. ஆகவே எண்டோகாமி எனப்படுகிற சொந்த சாதிக்குள் திருமணம் செய்கிற அந்த முறைதான் சாதிக்கென்று உரித்தான தனித்தன்மை. நீங்க அவன் ஏழையா இருப்பான்னா அது வர்க்கத்துக்கும் அந்த தன்மை பொருந்தும். வேறு எத்தனையோ காரணிகள் பொருந்தும். இனங்களுக்கு இடையில பாகுபாடு இருக்கலாம், குழுக்களுக்கு இடையில பாகுபாடு இருக்கலாம், பாலினங்களுக்கு இடையில பாகுபாடு இருக்கலாம். சாதியினுடைய தனித்தன்மை எதுன்னா அகமண முறையை மறுத்தல், மன்னிக்க வேண்டும், அகமண முறையை வலியுறுத்துதல். இந்த அகமண முறை சொந்த சாதிக்குள் திருமணம் செய்வதுதான், இதுதான் சாதி அமைப்பினுடைய புதிரை திறக்கிற திறவுகோள்ங்கிறார். அப்பதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அகமண முறை எங்கிருந்து வந்தது, எந்த பழக்கத்திலிருந்து வந்தது, எப்படி ஆரம்பித்தது என்பதை அவர் ஆய்வு செய்தார். அதுக்கு நிறம் காரணமானா இல்லை என்று அது மறுத்துறார். உண்மையில் இந்திய சமூகத்தில் கோத்திரங்கள் இருந்தன, அவை புறமண முறையை கொண்டிருந்தன. அதற்கு பிறகுதான் இந்த அகமண முறை வந்தது என்று சொல்றார். புறமண முறையின் மீது அகமண முறையினுடைய திணிப்பு தான் சாதியை தோற்றுவித்தது என்று சொல்லி, இந்த அகமண முறை யாரிடம் முதலில் ஆரம்பித்தது என்றால் அது பார்ப்பனிடம் ஆரம்பித்தது. அது பிற சாதிகளுக்கு அங்கிருந்து பரவியது. இதுக்கான விளக்கங்கள் பூராவும் அம்பேத்கர் கொடுத்திருக்காரு. இந்த ரெண்டு கட்டுரைகளை பற்றியும் விரிவாக பின்னால் ஒரு சந்தர்ப்பம் தான் நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, சாதி ஒழிப்பு என்றால் அகமண முறை ஒழிப்பு தான். ஒரு சாதி ஒழிப்பு அல்ல, சாதிகளை ஒழித்தல், சாதி அமைப்பை ஒழித்தல். ஆனால் இந்த அகமண முறை ஒழிப்புக்கு என்ன வழி, எப்படி இதை செய்வது? நிறைய பரப்புரைகள் செய்யறோம். சாதிகள் இயற்கைக்கு புறம்பானவை. கலப்பு திருமணம்ங்கிறதுக்கே கூட நம்ம என்ன பேர் இது, மாட்டுக்கும் மனிதனுக்குமா பண்ணோம், சாதி மறுப்பு தானே என்று விளக்கம் கொடுக்கிறோம். எல்லாம் உண்மை. சரி, இன்டர் காஸ்ட் மேரேஜ்னா சாதிகளுக்கு இடையிலான கலப்பு திருமணம். இன்டர் மேரேஜ்ங்கிறது கலப்பு திருமணம், மொழிபெயர்க்கலாம் ஒன்றும் தப்பு வந்துடாது. ஆனால் ஏன் இது பெருமளவில் நிகழவில்லை? இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். இது பெருமளவில் நிகழாமல் போனதற்கு இனி எப்போது பெருமளவில் நிகழும் என்ற கேள்விக்கு விடை காண வேண்டுமானால் அங்கதான் மார்க்சியம் நமக்கு கை கொடுக்கும். மார்க்சியம் சொல்லுது, பீயிங் டிட்டர்மின்ஸ் கான்சியஸ்னஸ். வாழ்வுதான் உணர்வு நிலையை தீர்மானிக்கிறது. வாழ்நிலைதான் உணர்வு நிலையை தீர்மானிக்கிறது. சாதி என்னும் உணர்வு நிலைக்கு அடிப்படையாக இருக்கிற வாழ்நிலை எதுன்னா அது இந்த ஏற்றத்தாழ்வான சமூகம், உழைப்பவர்களுக்கு உடைமை மீது உரிமை இல்லை என்ற நிலை. இன்னும் சொல்ல போனால் உழைப்பவர்களையும் சுரண்டுகிறவர்களையும் மட்டும் சாதி பிரிக்கல. அம்பேத்கர் முன்னே சொன்ன மாதிரி, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன் மீது ஒரு குறிப்பிட்ட வகை உழைப்பு திணிக்கப்படுகிறது. அதிலேயே மிக மோசமான சமூகம் இழிவென்று பார்க்கக்கூடிய, நீ விரும்பாது அருவருப்பு அடையக்கூடிய அந்த உழைப்பு உன் மீது திணிக்கப்படுகிறது. அது திணிக்கப்படுகிற காரணத்தினால் நீ தூய்மையற்றவன் என்று கருதப்பட்டு உன் மீது தீண்டாமை திணிக்கப்படுகிறது. இந்த வாழ்நிலையில் ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்குத்தான் என்ன தேவைப்படுது நமக்கு? அரசமைப்பு சட்டம், விதிகள், யார் ஆள்வது என்பதை தீர்மானிப்பது எல்லாமே தேவைப்படுது. இப்ப இதுக்குதான் நமக்கு நில உடைமை சீர்திருத்தம் வேணும். இதற்குதான் நமக்கு இடஒதுக்கீடு வேண்டும். இதற்குதான் நமக்கு அடிப்படை மாற்றங்களை கொண்டுட்டு வரும். இன்னும் சொல்ல போனால் இந்த அமைப்புக்கும் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவதற்குமான உறவை பற்றி அம்பேத்கர் விரிவா பேசியிருக்கார்.
குழந்தை திருமணத்திற்கு எப்படி சாதி பாதுகாப்பு வழிவகுக்கிறது, உடன்கட்டை ஏறுவதற்கு எப்படி இது வழிவகுக்கிறது, அதே போல விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு, இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரே ஒரு கொள்கை தான். என்னன்னா, அகமண முறையை பாதுகாக்க வேண்டும், சொந்த சாதிக்குள் திருமணம் செய்கிற பழக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்தந்த சாதியிலும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண் பெண் சம எண்ணிக்கையில் இருக்கணும். அது திருமண வயதுள்ள ஆண் பெண்கள் சரி எண்ணிக்கையில் இருக்கும். இந்த எண்ணிக்கையில் மாறுபாடு ஏற்பட்டால் எண்ணிக்கையை மீண்டும் சரி கட்டுவதற்கு ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மூர்க்கமான ஒரு வழிதான் உடன்கட்டை ஏறுதல். இரண்டாவது, கணவனை இழந்த பெண் மறுமணம் செய்வதாக இருந்தால் உண்மையிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஆண் கிடைக்காமல் போவான் என்பதால் அவள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளாமலே தடுத்து நிறுத்தப்படும். அதனால்தான் உங்களுக்கு விதவைகள் கைம்பெண்கள் படுமோசமாக நடத்தப்படுவது அகமண முறையை தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிற பார்ப்பன சாதியில் தான் மிக தீவிரமா இருக்கு. மற்றவங்களுக்கு அது பரவுது, அது இமிட்டேஷன், அவங்கள பார்த்து காப்பி அடிக்க. எவ்வளவுக்கு மனிதன் சாதி கட்டவனாகிறானோ, எவ்வளவுக்கு ஒரு குழு சாதி கட்டு போகிறதோ, எவ்வளவுக்கு புறச்சாதி ஆகிறதோ, அவ்வளவுக்கு இந்த கைம்பெண் அறுத்து கட்டுதல், மறுமணம் புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் இயல்பான பழக்கம் ஆயிடும். சாதி ஏற்றத்தாழ்வுக்கும் இதற்கும் இருக்கிற தொடர். சரி, கணவனை இழந்தவளுக்கு அப்படி, மனைவி இழந்தவளுக்கு என்ன பண்றது? அப்ப திருமண வயதுள்ள பெண்ணுக்கு பதிலாக திருமண வயதடையாத பெண்ணை அவனுக்கு மனம் முடிக்கலாம். இந்த எல்லா விதமான தீ பழக்கங்களுக்கும் இந்து சமுதாயத்தோடு இந்து மதத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிற உடன்கட்டை ஏறுதல், விதவை மறுமணத்தை மறுத்தல், பால்ய விவாகம், இது எல்லாவற்றையும் சாதி அமைப்பின் பாதுகாப்போடு தொடர்புபடுத்தி அம்பேத்கர் விளக்குறார். இந்த எல்லா மாற்றங்களுக்கும் தேவைப்படுவது சாதி ஒழிப்பில் அக்கறை கொண்ட ஆற்றல்களின் அரசியல் அதிகாரம். இதான் சாதி ஒழிப்புக்கு அடிப்படையான அதிகாரம். சமூக நீதி என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்றோம்னா, சாதி ஒழிப்பிற்கான பொருளியல் அடிப்படை, அதற்கான அரசியல் அடிப்படை. இதுதான் நம்ம சமூகத்தில் ஜனநாயகம், நம்ம சமூகத்தில் இதுதான் குடியாட்சி. மேலை நாடுகளில் சமூகத்தில் மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு முதலில் அவர்கள் நாடியது ஜனநாயக அரசியல். நமக்கு அந்த ஜனநாயகம் என்பது வெறும் வகுப்புகளை குறிப்பதாக இல்லாமல் சாதிகளை குறிப்பதாக இருக்கிற காரணத்தினால் நாம் என்ன பண்றோம், அதையேதான் சமூக நீதி அரசு, சமூக நீதி அரசியல். அவங்களுக்கு ஜனநாயக புரட்சிகள், நமக்கு சமூக நீதி புரட்சி. அவங்களுக்கு ஜனநாயக பொருளியல், நமக்கு சமூக நீதி பொருளியல். இதுதான் அடிப்படை. ஆகவே இந்திய அரசமைப்பு சாதிகளை ஒழித்து விடுவதற்கு வழிவகுக்கிறதா, இந்த அரசமைப்புக்குள் சாதிகளை ஒழித்து விட முடியுமா என்ற கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கணும். சாதிகளை ஒழிப்பதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்க இந்த அரசமைப்பினால் முடியும் என்றால் நாம் அந்த அரசமைப்பை பயன்படுத்திக் கொள்கிறோம். அதன் மூலமாக சாதிகளை ஒழிப்பதற்கான ஒரு சமூக நீதி அரசு அதிகாரத்தை நிறுவனம். அதனால்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், சமூக நீதியை நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு தேசத்தினுடைய விடுதலை கொள்கையிலிருந்து பிரித்து எடுத்து விடுகிற போது அது ஒரு இலக்கற்ற அம்பாக மாறி போகிறது. எதை நோக்கி நீங்க எழுதுகிறீர்கள்? யாருடைய விடுதலைக்காக பேசுறீங்க? அந்த குறையை போக்குவதற்கு தான் நாம் என்ன சொல்றோம்னா, தேசிய விடுதலையும் சமூக நீதியும் இணைந்த ஒரு அரசு அதிகாரம், தேசிய இறைமையும் சமூக நீதியும் இணைந்த ஒரு அரசு அதிகாரம். அதற்கு இந்த அரசமைப்பு இடமே கொடுக்கவில்லை. இடம் கொடுத்தால் நம்ம வாதிட தயாராக. எனவே இந்த அரசமைப்புக்குள் அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அமைப்பை இந்த அரசமைப்பு நமக்கு அனுமதிக்கவில்லை. இது ஒரு மோசடியான அரசமைப்பாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசமைப்பு, இதிலும் ஏமாற்றுகிறது.
இதான் நம்ம இந்த தலைப்பின் கீழ் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஆக இந்திய அரசமைப்புக்குள் சாதி ஒழிப்போ சாதி ஒழிப்புக்கான அடித்தள நடவடிக்கைகளோ கூட வாய்ப்பில்லை, நடக்காது. இப்ப நடக்கணும்னா அதுக்கு வேறு வழிகளைத்தான் நாம் தேட வேண்டும். அது என்னங்கிற தனி விவாதம். ஆனா இந்த அடிப்படையை நாம் அரசமைப்பை பொறுத்த வரைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வகுப்பை இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன்.